வளையல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பபிள் ரேப்லாம் சுற்றி டேப் வச்சு உள்ளேயுமே வந்து நமக்கு பேப்பர்லாம் வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 to 15 வளையல்ஸ் உடஞ்சிருக்கும். எனக்கு நிறைய வளையல் ஊர்லேருந்து அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. ஸோ வரவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக. அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த டெக்கார் பண்ணுறதுக்காக அந்த மேரிலேண்ட் ஸ்ட்ரிங்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு இங்கேயும் வந்து இந்தியன் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். பட் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இப்போது எடுக்கிறேன் பார்த்திங்களா, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கே இங்கே வந்து $8 to $10 கிட்ட ஆகும். நம்ம ஊரில் அதுக்கு வந்து இங்கே நிறைய திங்ஸே வாங்கிடலாம். அதுக்காக அதுவுமே வாங்கிடணும். அப்புறம் வந்து இது சின்ன சின்னதாக அந்த லோட்டஸ் மாதிரி இருக்கிறப்போ இது ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க டெக்கரேஷனுக்குமே. இதுவும் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து எனக்கு சாரீ அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. ஸோ 2 சாரீ, அதுக்கு மேட்சிங்காக வந்து நமக்கு ஆரி ஒர்க் வச்சு ப்ளவுஸ் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. அப்புறம் வந்து எனக்கு ஹிப் பெல்ட் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. அது வந்து அட்ஜஸ்டபிள் தான். ஸோ வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குங்கிற காரணத்தினால அட்ஜஸ்டபிள் தான் நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரே ஒரு ஷர்ட்டுங்க. அவர் எனக்கு இது ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால சிரிச்சிட்டு இருந்தேன்.